ஹலோ மக்களே, இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தேன். ஐயோ, பல வருஷமா ஆட்சியில் இருக்கானுங்க, ஆடுறானுங்க. நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு, இன்னைக்கு வந்தாலும் வரக்கூடாதுன்னு ஆட்டுறானுங்க. இன்னைக்கு அவனுக்கு நேரம் நல்லா இருக்குன்ட்டு ஆட்டுன்னு ஆட்டுறானுங்க. பல வருஷமா இருக்கணும், எதிர்கட்சியாகவே வர முடியல. ஏன் 10 இடம் கூட வர முடியல. எதிர்கட்சியாக வந்து உட்காந்து சட்டமன்றத்துக்கு வாசலில் காலேஜ் கூட துப்பு இல்லை. இவனுங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணுமா, அதிகாரத்தில் பங்கு வேணுமா? எப்படி? அதான் கேட்குறவன் கேனையாக இருந்தால் ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. எப்படி ஆட்சியில் பங்கு வேணுமா? ஏன்னா நேரம் இன்னைக்கு விஜய் சார் கையில் இல்லை. எல்லாத்தையும் போய் கெஞ்சிற மாதிரி இருக்குல்ல. பஸ்ஸு மட்டும் அன்றைக்கி சதி பண்ணாமல் பஸ்ஸு மட்டும் கரெக்டாக விட்டுதான்னு வச்சுக்கலேன். இன்றைக்கி இப்படி யார்கிட்டையும் கெஞ்சணும் தொங்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு இதுக்கும் சமம் கிடையாது. டிவி கேட்கலாம். பெரும்பான்மை இல்லைங்கிறீங்களா? இன்னும் எலெக்ஷன்லேயே 108 இடம் வந்தாடுறா. எவன்டா ஜெயிச்சான்? எல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் டவுன் கிடந்தானுங்க. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது. ஆடுங்கடா, ஆடுங்க. ஆடுற வரைக்கும் ஆடுங்க. சிஎம் சீட்டில் உட்கார போகிறது கன்ஃபார்ம் தான். என்ன கொஞ்சம் பொறுமையாகும். எப்போவுமே ஜெயிக்கிறது நியாயம்தான் ஜெயிக்கும். புரியுதுங்களா? கொஞ்சம் பொறுமையாகும். சிஎம் சீட்டில் உட்காந்து 5 வருஷத்தை ஆளட்டும். அதுக்கப்புறம் எல்லாரையும் வச்சு செய்வார். எல்லாரும் ஓடி வந்து விஜய் சார் காலில் தான் விழுவாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. இது ஒரு நாள் நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும். இனி டிவிக்கு மட்டும்தான். இப்போவே 108 இடம், அடுத்த வருஷம்லாம் பாரு 234 இடம் கண்டிப்பாக வருவார். இனி தமிழ்நாட்டில் டிவிக்கு மட்டும்தான் வரும். எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? அதனால் இந்த அல்லக்கைகளா, இந்த கமெண்ட் போட அல்லக்கைகளா, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கமெண்ட் கேவலம் போடுறீங்களா? கொஞ்சம் மூளை யோசிங்க. உங்கள் வீட்லேயே நாளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. ஏன் கமெண்ட் ரொம்ப வல்கராக போடுறீங்களே? ஏன் சொரணம் வந்துச்சு அவங்களுக்கெல்லாம்? மானங்க தகிட்டுறீங்களா? 2 வயசு பிள்ளைய கொலை பண்ணாங்களே, நாளைக்கு சாப்பிட்ற பாட்டியை ரேப் பண்ணி கொலை பண்ணாங்களே, அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்களா டிஎம்கே ஆட்சியில்? ஏண்டா சோம்பேறி நாய்கள் திட்டுனாங்களா? ஆக்ஷன் எடுத்தாங்களா டிஎம்கேல? தூத்துக்குடி மாணவி கொலை, அதில் ஆக்ஷன் எடுத்தாங்களா? போய் கேஸ் கொடுத்தாங்களே பிள்ளையாக்கானுன்ட்டு. டிஎம்கே ஆட்சி சரியாக இருந்தால் அன்றைக்கி நைட்டே போலீஸ்கார ஆக்ஷன் எடுத்தால் அந்த பொண்ணை உயிரோட காப்பாற்றிருக்கலாம்ல. எடுத்தாங்களா? டிஎம்கே பற்றி பேசணும். அப்படியே கோவம் அப்படி மூளை பிச்சுக்கிட்டு வெளியில் வருது. எல்லாருக்கும் கமெண்ட்டை படித்து பார்த்தேன். நாளைக்கு உங்கள் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. புரியுதுங்களா? அதனால் கமெண்ட் நீங்கள் என்ன போட்டாலும் நான் கண்டுக்க மாட்டேன். புரியுதா? எப்போவுமே நம்ம சப்போர்ட் டிவி கேட்குறோம். அதனால் இந்த திருமாவளவன் சார் உங்களுக்கு தான் அந்த 2 சீட்டை வச்சுட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் காற்றுல தான் மழை. அதனால் வந்து ரொம்ப ஆடாதீங்க சார். 2 சீட்டை வச்சுட்டு என்னைக்கா இருந்தாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நாளைக்கு விஜய் சார்கிட்ட வரா மாதிரி நேரம் வந்துச்சுன்னா அப்போ உங்கள் மூஞ்ச கொண்டு எங்கே வச்சு கேட்குறீங்களா? வெக்கமே இல்லையா, கூச்சமே இல்லையான்னு? எங்கள் சார் யாருமே எதிரியாக பார்க்க மாட்டார். எல்லாருமே நண்பன், எல்லாருமே உறவுகள் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் சார் பார்ப்பார். புரியுதுங்களா? உங்களை மாதிரி யாருமே எதிரியாலாம் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் போயிட்டு போகுதுன்ட்டு எல்லாரும் காலையும் வந்து விழுகிறாரு, எல்லாத்தையும் கெஞ்சுறாரு. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப 2 சீட்டை வச்சுட்டு ரொம்ப ஆடுறீங்களா சார் திருமாவளவன் சார்? ஏன் சார் ரொம்ப ஆடுறீங்க? வேண்டாம் சார், இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகலை. எடுத்த ஃபஸ்ட்டு எலெக்ஷனே 108 இடம் வாங்கினா அவர் எங்கே? இதில் தில்லுமுள்ளு பண்ணாமல் இருந்து பஸ்ஸெலாம் விட்டுருந்தா 200 தொகை ஜெயிச்சிருப்பார். கொஞ்சம் யோசிங்க மூளையை வச்சு. இன்னும் பல வருஷமாக இருக்கீங்க. உங்களால் ஒரு எதிர்கட்சியாக கூட வர முடியல. ஏன் இந்த ஆட்டம் ஆடுறீங்க? பேசாமல் ஓகே சொல்லிட்டு கொண்டு போய் ஜாயின் பண்ணிவிட்டு பிழைக்கிற வழியை பாருங்கள் சார். உங்களுக்கு ஆட்சியில் வேற பங்கு வேணுமா? பல வருஷமாக உழைக்கிறாங்க, அவங்களுக்கே ஆட்சியில் பங்கு கேட்கல. நீங்கள் போயிட்டு ஆட்சியில் பங்கு கேட்குறீங்களா? அது துணை முதலமைச்சராக வேற கேட்குறீங்களாமே. கொஞ்சமாவது யோசிங்க. நம்ம பண்ணுறது கொஞ்சம் ஓவர் இல்லை, ரொம்ப ஓவராக இருக்குது. அதனால் வேண்டாம் இதெல்லாம். புரியுதா? பாய். எப்போவுமே டிவிக்கு மட்டும்தான். எவனாலும் ஒன்றும் கொடுக்க முடியாது.